ஒரு பிஸ்னஸ்மேன் எப்படி சேமிக்கிறார்? அவரு அந்த பிஸ்னஸ்ல வர்ற லாபத்தில் ஒரு பகுதியை வருஷா வருஷம் எடுத்து தனியாக சேமிக்கிறாரா, அல்லது லாபமே பண்ணாத பிஸ்னஸ்ல கூட பணத்தை வெளியே எடுத்து சேமிக்கிறாரா, அல்லது எந்த பேட்டர்னும் இல்லாமல் அப்பப்போ ரேண்டமாக சேமிப்பு செய்கிறாரா? இப்படி வகை வகையாக நம்ம பார்க்கலாம் பிஸ்னஸ்மேன். நிறைய பிஸ்னஸ்மேன் அவங்க பிஸ்னஸை விட தங்களுடைய சொந்த நிதி நிலைமையை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெருவாரியான பிஸ்னஸ்மேன் அந்த மாதிரி இருக்கக்கூடும். சில பேர் மட்டும் என் சொந்த நிதி நிலைமை முக்கியம் இல்லை, என் பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸுக்கு தேவையான பணத்தெல்லாம் பிஸ்னஸில் வச்சுட்டு ரேராக தான் பிஸ்னஸ்லேருந்து பணத்தை வெளியே எடுப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு மாற்று இருக்குது. எப்பெல்லாம் உபரி பணம் பிஸ்னஸில் உருவாகுதோ அந்த பணத்தை எடுத்து தனியாக உங்கள் பெயரில் முதலீடுகளை செய்து அந்த முதலீடுகளை உங்கள் பிஸ்னஸ் எப்படி வளர்ந்து ஒரு மதிப்பீட்டில் இருக்கிறதோ அந்த முதலீட்டு அளவும் வளர்ந்து அதே ஒரு சைஸுக்கு உருவாக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றது தான் இங்கே கேள்வி. நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைலோன்னு நான் சொல்லுவேன். இன்வெஸ்ட்மெண்ட் சைலோங்கிறது ஒரு தனியான ஒரு பொக்கிஷம் நீங்கள் உருவாக்குறீங்க. அதை எந்த அளவுக்கு கவனமாக நீங்கள் வளர்க்குறீங்கன்ற ஒரு கேள்வியே கேட்கறது இல்லை. அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்க்கறது இல்லை. ஏதோ டைம் பாஸுக்கு வெளியில் பேசு பொருளாக இருக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம்.